விளங்குனா இங்க நீங்க கடினமா உங்களுக்கு எதுவும் இருக்காது. அபிஷேகம் கடினமானதை சுலபமாக்கும். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. இந்த பலம் பராக்கிரமம்ன்றது என்ன? நாட் பை மைட், நாட் பை பவர். உங்க அனுபவம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய இன்டெலெக்சுவல்ஸ், சில நேரம் நம்ம அதிலேயே தான் எல்லாத்தையும் செய்ய பார்ப்போம். பாருங்களேன், எனக்கு அதெல்லாம் அப்படி அது வரைக்கும் அனாயிண்டிங் வேலை செய்யாது. நீங்க உங்க மாம்சத்தை சார்ந்து கொள்ளும் போதெல்லாம் அபிஷேகம் அமைதியா இருக்கும். எனக்கு தெரியுது தெரியல சார், அனுபவம் இருக்கு அனுபவம் இல்லை சார், நான் அபிஷேகத்தை சார்ந்து கொள்ளுகிறேன், நான் ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிறேன். when you depend Holy Spirit, I tell you the anointing will flow. நீங்கள் ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் போது அபிஷேகம் உங்களில் பிரவாகிக்க ஆரம்பிக்கும். அபிஷேகம் உங்க கிட்ட வரும் பொழுது உங்க ஸ்டடீஸ் வேற மாதிரி மாறும். இருக்கீங்களா? எத்தனை பிள்ளைங்க இருக்கிறீங்க? படிக்கிற பிள்ளைங்க, மாணவர்கள், ஆமே, உங்க ஸ்டடீஸே வேற மாதிரி ஆகும். நமக்கு என்ன தெரியுமா, இந்த தெய்வீக உதவி அல்லது அபிஷேகம்ன்றது ஏதோ ஊழியம் செய்யறவங்களுக்குன்ற மாதிரி நம்ம ஒரு ரவுண்டு போட்டு ஆவியானவரே ரவுண்டு போட்டு உட்கார வச்சிருக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1 ஆவியானவர் ரவுண்டு போட்டால் உட்கார மாட்டாரு, அவர் அசைவாடுகிற ஆவியானவர். ஆவியானவர் ஜலத்தின் மேல், அவர் அப்படியே அசையாம நிறுத்திடாதீங்க. அவர் யாரு? அசைவாடுகிறவர். அவர் உங்க ஸ்கூலுக்கு வருவாரு, உங்க காலேஜுக்கு வருவாரு, உங்க ஃபேமிலிக்குள்ள வருவாரு, உங்க பிசினஸ் சென்டருக்குள்ள அவர் வருவாரு. ஆமென். உங்க வாழ்க்கையின் எல்லா பக்கங்கள்லயும் ஆவியானவர் கூட வருகிறார். நம்ம சமூகத்தில் என்ன தெரியுமா, சாமி கும்பிட்டுட்டு போ. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சாமியை கும்பிட்டுட்டு போயிடுறோம், சாமி அங்கேயே இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சாமி அப்படி கிடையாது, கூடவே வர்றாரு. படிக்க போறியா? நானும் வர்றேன்றார். பிசினஸ் பண்ண போறியா? நானும் வர்றேன்றார். எது தலைமைத்துவ பொறுப்புல இருக்கியா? நானும் வர்றேன்றார். நான் கூடவே வர்றேன்றாரு. அப்போ இது விளங்குனா இங்க நீங்க கடினமா உங்களுக்கு எதுவும் இருக்காது. அபிஷேகம் கடினமானதை சுலபமாக்கும். ஆமென். ஹார்ட் திங்ஸை லைட்டா மாற்றும். மேபி அந்த சப்ஜெக்ட் ஹார்டாக இருக்கலாம், மேபி அந்த 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 விஷயத்தை சால்வ் பண்ண முடியாதது பெருசாக இருக்கலாம். ஆனால் உங்கள் மேலே அனாயிண்டிங் வரும் பொழுது யூ வில் சால்வ் இட், யுவர் ப்ராப்ளம். ஆமென். யாரும் தீர்க்க முடியாததை நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள்.